நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் ஒரு நொடி ஒரு நுணுக்கத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய துளாராசியில் பிறந்த நண்பர்களே, அப்படித்தாங்க உங்களுக்கு துன்பங்களும் புதிதல்ல, இன்பங்களும் புதிதல்ல. துன்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இன்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை அடுத்த வேலை பார்த்துருவீங்க. அவ்வளவு சுறுசுறுப்பமும் அடுத்த எண்ணத்திற்கும் திட்டத்திற்கும் தயாராவீர்கள். அப்படி துணிவு படைத்தவர்கள் நீங்க. சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு சில காலகட்டங்கள் கொஞ்சம் கஷ்டம் சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த கஷ்ட காலம் இப்பொழுது மாறப்போகிறது. நீங்கள் பட்ட காயங்களும் ஆறும், காலமும் மாறும், கவலைகளும் தீரும். 3 கிரகத்தினுடைய காரக சம்பந்தப்பட்ட படிப்பு, வேலை, தொழில் மற்றும் உறவுகள் விஷயத்திலையும் மணிமகுடம் கண்டிப்பா நீங்க சூட போறீங்க. அந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு நடைபெற போகுது. ஸோ அதற்குண்டான காரணம் 3 கிரகத்தினுடைய தொடர் வரிசையாக அடுத்தடுத்து ஆட்சி பெறப் போகின்றார்கள். அதனால் உங்களுக்கு இந்த பலன் நடக்க போகுது. அதை பற்றி விரிவா விளக்கமா இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பதிவில் நம்ம சேனல்ல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி வளங்கள்லாம் பதிவிட்டாச்சுங்க. பார்க்கல என்ன சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூட தர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் அதை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2024 எல்லா விதமான கிரக பயிற்சியும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இறுதியாக அந்த குரு பயிற்சி நடந்து முடிஞ்சதுங்க. அந்த குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம் மாறினார். உங்களுடைய துலா ராசியை பொறுத்தவரை இந்த குரு பகவான் அஷ்டம வீடான 8ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய வீடான ரிஷப ராசியில அமர்ந்திருக்கிறாரு. அது உங்களுடைய ராசிநாதன் தான். ஏன்னா உங்களுடைய துலா ராசிக்கும் சுக்கிரன் தான் அதிபதியா இருக்கக்கூடியவர். ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அக்டோபர் மாதம், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இதை தாண்டி அக்டோபர் மாதம் அந்த குருபகவான் வக்ரம் அடைகிறாரு. ஸோ இந்த வக்ரத்திற்குள்ளாக சில நல்ல விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவார். அதுல இருந்து தான் சந்தேகம் இல்லை. சில காரியத்தில் இந்த நேரத்தில் மேலும் கெட்டதை செய்யக்கூடிய சனிவானும் வக்ரம் அடைகிறார் இந்த ஜூன் மாதம். இன்னொரு பக்கம் செவ்வாய் ஆட்சி பெறப் போகிறார். சுக்கிரன் ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிறாரு. அடுத்து புதனும் ஆட்சி பெறப் போகிறார்கள். இப்போ செவ்வாய், சுக்கிரன், புதன் என 3 கிரகங்களும் அடுத்தடுத்து வரிசையாக ஆட்சி பெற்று அமரப் போகிறார்கள். இந்த நேரத்தில் நல்ல கிரகமான சுபகிரகமான குருபவனுடைய பார்வையின் மூலமாக நன்மையும், தீய கிரகமான சனிவான் மூலமாக கெடுதலும் நடக்காம கம்மியா இருக்கும். ஸோ அந்த வழியில உங்களுக்கு நடக்க போகின்ற மிகப்பெரிய மாற்றங்கள், அது முக்கியமா இந்த 3 கிரகத்தினுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை, தொழிலில், படிப்பு விஷயத்துல, உறவுகள் விஷயத்துல எதிர்பாராத ஒரு நன்மைகளும் ஒரு மாற்றங்களும் கண்டிப்பா நடக்கும். இதுல முதல்ல உங்களுடைய துளாராசிக்கு 7ஆம் வீட்டில் மேசராசியில் செவ்வாய் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமரப்போறார். ஸோ இந்த ஒரு நிலைப்பாடு வாழ்க்கை துணையால் வரவு நிச்சயம். உங்களுடைய வாழ்க்கை துணையால ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கும். சில பேருக்கு வாழ்க்கை துணையே வரவாக கிடைக்கும். அது திருமணம் நடக்கலங்க அப்படின்னு புலம்பி தூக்கக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த திருமண வரன் கைகூடி வரும். உங்களுக்கு ஏற்ற ஒரு துணையை நீங்கள் சந்தித்து விடுவீர்கள். அந்த வழியில உங்களுக்கு திருமணம் நடைபெற போதுங்க. மேலும் உறவுகள் பிரிந்திருந்தா மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. மேலும் உறவுகள்கிட்ட நீங்க எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களுடைய துணைக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு தொழில் அமையணும், அல்லது அவங்களுடைய ஆயுள் நல்லா இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதுல ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ கிடைக்கும். அது நல்லபடியா மாறும். அதேபோல வாழ்க்கை துணையிடமிருந்தே ஏதாவது ஒரு சொத்து விஷயங்களை, அவங்களுடைய வழிகளில் பூர்வீக சொத்துக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கிடைச்சிடும். சரிங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி நிலயோகம் உண்டு. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்க நிலம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த செவ்வாயால் கிடைக்கிறது. மேலும் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை, தொழில், அது என்னங்க தொழில் அப்படின்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த ஹோட்டல் சம்பந்தமான நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் கரண்ட் மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலை, தொழில் மற்றும் தொழில் சொந்தமாக வச்சு நடத்துறீங்க, எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான கடை வச்சு நடத்துறீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுக்கடுத்து சிவில் டிபார்ட்மெண்ட், கட்டுமான சம்பந்தமான பொருட்கள் வியாபாரம் அல்லது ரியல் எஸ்டேட் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இதெல்லாம் பண்றீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹோப் இருக்கு. கண்டிப்பாக நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வாய் பகவான். மேலும் இந்த குரு பகவான் 8ல் இருக்கிறாரே, அவருடைய நேரடி 7ஆம் பார்வை 2ஆம் வீடான விருச்சிகத்துல பதியுது. ஸோ அதன் மூலமாக அந்த விருச்சிகத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய் தான். ஓகேங்களா? அப்போ குடும்ப ரீதியான வரவுகள் நிச்சயம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பா கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நன்மை நடக்கும், அல்லது அவங்களுக்கு திருமணம் போன்ற வைபவங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கண்டிப்பா நடக்கும். மேலும் வேலைன்னு எடுத்துட்டு இருக்கும் போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே துறை அல்லது போக்குவரத்து துறை, இராணுவம் அல்லது காவல்துறையில ஸோ போன்ற விஷயத்திற்கு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா அதுக்குண்டான வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க. அதெல்லாமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு நன்மையாக நடக்க போகுது. இது எல்லாமே செவ்வாயினுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில்.
ஸோ அதுமா படிப்பு படித்தாலும் சரி, இல்லை சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த மாணவர்களுக்கும் படிப்பு விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உறவுகள்னு எடுத்துக்கிட்டா சகோதர சகோதரி உறவுகளில் நன்மை உண்டு. ஸோ புதுசாக புதிய உறவு அறிமுகமாகும். புதிய நண்பர்கள் கூட சகோதரர் மாதிரி பேசி பழகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு அடுத்து சுக்கிரன் பகவான் இந்த குருவோடு சேர்ந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் அப்படின்றது காதலுக்கும் கல்யாணத்திற்கும் உரிய காரகிரகம். துலாம் ராசியில பிறந்த பெண்களுக்கு திருமண வைபவங்கள் நிச்சயமா நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தமல்ல. திருமணம் மட்டுமல்ல, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகமும் இருக்குது. ஏன்னா புத்திரக்காரகன் குருவும் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். அப்போ கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்கு, நீர்க்கட்டி இருக்கு, இந்த மாதிரி தடைகள் இருக்குன்னா அந்த தடைகள் விலகும். அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் காதல் அந்யோன்யம் அதிகரிக்கும். மற்றும் வெளிநாட்டுக்கு போறது, துளாராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள், சமூக சேவை, சர்வீஸ், தொண்டு மற்றும் அழகு சம்பந்தப்பட்ட துறைகள், அதாவது பியூட்டி பார்லர் மற்றும் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் துறைகள். ஸோ இதில் எல்லாமே இன்னும் படிப்பீங்க, இல்லை வேலை தொழில் பார்ப்பீங்க. அதுக்குண்டான யோக காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்குது. டூ வீலர் கார் சம்பந்தமான தொழில் துறைகள் துளாராசியில் பிறந்த நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, அது படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதில் ஒரு நிச்சயமா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு. இதுல முக்கியமா அத்தை வழி உறவுகள் மூலமாக சில பாதகங்கள் நடக்கலாம். சரிங்களா? அதே போல பகல்ல பிறந்திருக்கக்கூடிய துளாராசியில பிறந்தவங்களுக்கு தாயினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம், அக்கறை தேவை. ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதனும் அடுத்து ஆட்சி பெற்று அமரப்படுறாரு இங்க மிதுன ராசியில. ஸோ அதனை பொறுத்தவரை மிதுனம் என்பது 9ஆம் வீடுங்க உங்களுக்கு. அப்போ கிடைக்காத பாக்கியம் கிடைக்கும். புதிய பதவிகள், புதிய வேலை வாய்ப்பு, ப்ரொமோஷன், சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்க போதுங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். ஸோ நீங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் மேற்படிப்பு இன்னும் படிக்க போவீங்க. புதியதாக ஏதாவது ஒரு கலையவாது கற்றுக்க போவீங்க. நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு படிப்பை படிக்க போவீங்க. உறவுகளில் மாமன் வழி உறவுகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நன்மை நடக்கும். தகப்பன் வழி உறவுகள் மூலமாக பைசலாக வேண்டிய வரவேண்டிய காசு பணம் வந்து சேரும். சரிங்களா? இருந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். மேலும் இந்த புதன் பகவான் மிதுனத்துக்கு மட்டும் இல்லைங்க, கன்னி ராசிக்கு அவர் தான் அதிபதி. உங்களுடைய துலாமிற்கு 12ஆம் வீடு கன்னி. அங்க கேதுவன் அமர்ந்திருக்கிறாரு. குருவனுடைய பார்வை கிடைக்கும். ஸோ இதன் ரீதியாக சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற உங்களுடைய கனவு பழிக்க போகுது. உங்க பேர்ல டாக்குமெண்ட் பத்திரம் பதியப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட போகுது. புதிய ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். வேலை தொழில் ரீதியாக மற்றும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சியில வெற்றி உண்டு. ஸோ ஆக மொத்தம் 9ஆம் வீட்டில் மிதுன ராசியில புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால புதிய கௌரவம், பெயர், புகழ், பதவி, பட்டம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த இறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் நிச்சயமான முறையில் உண்டு. அந்த காலத்தை பயன்படுத்திக்க. மேலும் துளாராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை இப்போ சனிவான் வக்ரகதியாக இருக்கிறார். அதனால சனி பார்வையிலிருந்து நிறைய விஷயங்கள் விலகுது. அதுல முதல் விஷயமாக உறவுகள், நண்பர்கள், துணை. ஸோ இந்த விஷயம் மாறுது. ஏன்னா சனியோட 3ஆம் பார்வை மேஷ ராசியில பதிஞ்சது. இப்போ அந்த மேஷ ராசியில சனியினுடைய பார்வை இல்லை. செவ்வாய் அங்க ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் 7க்குரியவனை. அதனால திருமணத்தை நடத்தி முடிச்சுக்குங்க. உறவுகளோடு ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள். புதிய நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம், புதிய ஒரு தொழில் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கிங்க. ரொம்ப நல்லது. இடம், சொத்துக்கள் வரவு நிச்சயம் உண்டு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை மிஸ் பண்ணாம பயன்படுத்திங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி அஷ்டமத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. மேற்படி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல உறவுகள்ல மற்றும் வாழ்க்கை துணை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். அத்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். மற்றபடி பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ இந்த போய் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காம ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.